ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினா இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு நாசா விண்வெளிக்கு போற வீரர்கள் விண்வெளியில வளரக்கூடிய உணவு ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே. சீக்கிரம் முடி நரைக்கிறதோ, உடம்புல வெண்புள்ளிகள் வருதோ, உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளை புள்ளி, ரெட் குட்டி குட்டி எல்லாம் வரும். அதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸ். நம்மள இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. இப்போ பசங்கள்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்களோட வாயிலெல்லாம் அது வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு ஸ்பைருலினான்னு சொல்லியிருக்காரு. அசிடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுக்கு பஞ்சத்தில் சாப்பாடு கிடைக்காதப்ப, நம்மலாம் இப்போ பஞ்சத்துலலாம் மூக்கிரட்டை இந்த மாதிரி கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றி விளையிற காய்கறிகள் எடுத்து சமைப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப கஷ்டத்துலலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு பஞ்ச காலத்தில் எலியை கூட உணவாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க சில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவு ஒன்று தான் இந்த ஸ்பைருலினா. ஸ்பைருலினா என்ன பண்ணுது அப்படி என்ன இதில் முக்கியம்? நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ரேடியேஷன் தடுக்க இந்த நெகட்டிவ் அந்த இதை ஃபுல்லாக இது பண்ணுதா? அது மட்டுமா அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. என் உடம்ப சுத்தம் பண்ணணும், என் கிட்னியை சுத்தம் பண்ணணும், என் லிவர் சுத்தம் பண்ணணும், டிடாக்ஸ் பண்ணணும், நிறையலாம் வேணாம். வெறும் ஸ்பைருலினா எடுத்தால் டிடாக்ஸ் ஆகுது. எப்படி டிடாக்ஸ் ஆகுது அப்படின்னா, என் உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் மெட்டல்ஸ், மெர்க்குரி, லெட், ஜிங்க், ஆர்சனிக் என்னன்னாலும் சரி, என் உடம்புல இருக்கிற மெட்டல்ஸில் இது போய் இது ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட். சிஹெச்இ சீலேட்டிங்னு சொல்லலாம், கீலேட்டிங்னு சொல்லலாம். அது என்ன பண்ணுன்னா, நான் டிடாக்சிஃபிகேஷனுக்கு இதுதான் கொடுப்பேன் முக்கியமான மெடிசனா. இது ஒவ்வொரு மெட்டல்ஸ் மேலே போய் உட்காந்து என் உடம்பு கோயில் நேராக கூட்டிகிட்டு வந்து வாசப்படியில் விட்டுருது. என் உடம்ப சுத்தம் பண்ணுது. இந்த மாதிரி உடம்ப டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிடாக்ஸ் பண்ணுறவங்கன்றவங்க சீக்ரெட்டாக வெளியே சொல்லாமல் இதுதான் கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குது ஸ்பைருலினா. குழந்தைங்க பெரியவங்களுக்கு இப்போ மீன் எண்ணெய் மாத்திரைலாம் மார்க்கெட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்களே, காட் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ். காட் லிவர் ஆயில் கேப்சூல் என்னது? காட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஒரு மீனோட லிவர்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் காட் லிவர். காமன் பீப்புள்னா அது ஒரு பிராண்ட் நினச்சிக்கோங்க. காட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபிஷ். அந்த மாதிரி அந்த எண்ணெய் எடுத்து கேப்சூல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி எப்படி மஷ்ரூம், காளான் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி இயற்கையாக வளரக்கூடிய ஒரு பாசி தான் ஸ்பைருலினா. அது ப்ளூ கிரீன் எடுத்துக்கிறது மேடம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது அப்படின்னு. இப்போ பப்ளிக் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அதை? ஆக்சுவலி ஸ்பைருலினா ஆயுர்வேதெல்லாம் மாத்திரையாக கிடைக்குது, சூரணமாக கிடைக்குது, பொடியாக கிடைக்குது. ஹோமியோவில் நான் மெடிசனாக கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் கொடுக்குறது 100% பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ அதை பற்றி ரொம்ப பேசணும்னா அது மெடிசன் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிரும். இல்லை, ஆனால் இந்த பாடிக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அதெல்லாம் டோசேஜ்லாம் நான் சொல்லிட்டு அப்புறம் என் வேலை யாரும் அதெல்லாம் காமனாக பேசிக்காக ஸ்பைருலினா ஆக்சுவலி இப்போ திரிப்பலா சொல்லணும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். கடுக்காய் மார்க்கெட்லேயே கிடைக்குது, ஆனால் அளவு ப்ரொபோர்ஷன் தெரியாது. அது திரிப்பலா சொல்லணும் டேப்லெட்டாக எடுத்துக்கணும் இல்லையா. திரிக்கடுக்கு என்னது, திப்பிலி, அந்த மாதிரி மிளகு, ஒவ்வொன்று விஷயத்துக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்பைருலினாவும் ஆயுர்வேதா, இதெல்லாமே ஆயுர்வேதா ஷாப்ல தான் வாங்குவீங்க, பவுடர்ஸாக வாங்குவீங்க. அதை வாங்கி ஒவ்வொரு டேப்லெட்டாக சாப்பிடலாம்.